கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் முகத்தில் திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் காரி உமிழ்ந்த சம்பவம் கூட்டத்தில் இருந்தவர்களை முகம் சுளிக்க வைத்தது. திட்டக்குடி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் ஆலோசனை கூட்டத்தின் போது திமுக கவுன்சிலர் தனபால் என்பவர் நகராட்சியில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் பரமகுரு கவுன்சிலர் தனபாலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார். தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் திமுகவினரே ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் ஊழலை வெளிக்கொண்டு வருவதும் உட்கட்சி பூசலால் மோதிக்கொள்வதும் அதிகரித்து வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாவட்ட ஆட்சியரை கண்டித்து வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதி விவசாயிகள் நெல்லை கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு சென்றால் பயிர் அடங்கல் இருந்தால் மட்டுமே வாங்க முடியும் என அதிகாரிகள் கூறுவதாக தெரிகிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பயிர் அடங்கல் கிடைக்காத நிலை இருப்பதால் ஸ்டாலின் அரசு இதனை உடனே தீர்த்து வைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். பயிரடங்கள் இல்லாமல் பதிவேற்றம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வருவாய்த்துறை போராட்டத்தினால எங்களுக்கு பயிரடங்கள் கிடைக்கல. இது விஷயமா அரசாங்கம் தலையிட்டு விவசாயிகளுக்கான காலதாமதத்தை தவிர்க்கும் விதமாக விவசாயிகளுக்கு பயிரடங்கள் கிடைக்கிறதுக்கு அரசு முடிவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வள்ளவிளை ராஜராஜேஸ்வரி இசக்கி அம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் துவங்கிய விழா அம்மன் பல்லக்கில் எழுந்தருளும் நிகழ்வும் மேலதாளங்கள் முழங்க கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்பவனி வந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து ஆசி பெற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் தலையில் கும்பம், கையில் தீச்சட்டியுடன் தீக்குண்டம் இறங்கினர்.